சந்தானம் சார் வந்து ஒரு சந்தனம் பேசுற மரம் மாதிரி. உண்மையிலேயே சொல்றேன், ஒரு முகஸ்துதிக்காக சொல்லல. இவ்வளவு பெரிய வெற்றிக்கு அப்புறமும் தன்னுடன் சேர்ந்து நடிக்கிற சக நடிகர்கள சமமான இடத்துல ஒரு முன்னணியான ஒரு ஹீரோனை நான் அவரை தான் பார்த்தேன். உண்மையிலே சந்தானம் சாரின் கிளைகளே, சந்தானம் சாரின் இலைகளே, ரொம்ப நாளா சந்தான சார் வந்து இந்த படம் உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விருந்தா இருக்கும். எந்த விஷயத்துக்காக சந்தான சாருக்கு இவ்வளவு பேன் உருவானீங்களோ இந்த விஷயம் 100% இந்த படத்தில் நடக்கும். உங்கள ஒருத்தரா கார்த்திகை சார் சந்தான சாருடைய ரசிகருங்கிறதுனால அவருடைய ஃபர்ஸ்ட் படம் கீழோனாவும் சரி, இந்த வடக்குப்பட்டி ராமசாமி சரி, உங்களை மாதிரியே சந்தான சார் எப்படிலாம் பண்ணா சிரிப்பான்னு நினைச்சு எடுக்கிற படம் தான் இந்த வடக்குப்பட்டி ராமசாமி. நான் பொதுவா வந்து சந்தான சாரோட ஃபர்ஸ்ட் விஜயசூர்யாவோட சீசன் தான் அன்பு ஆறுதல்னு ஒரு படம். அதுல அப்பதான் சந்தான சார் வந்து பிகினிங் ஸ்டேஜ் சிம்பு சார் படம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது சிம்பு சார் சொல்லி விஜயசூர்யா சார் படத்துல நடிக்க வந்தாங்க. அப்ப 2 பேரும் நடிக்கும் போது நான் தான் வந்து அந்த உரிமையை எனக்கு கொடுத்திருந்தாரு விஜயசூர்யா சார். ஆக்ஷன் கட்டல நான் தான் சொல்லுவேன், கேமராக்கு பின்னாடி இருந்து அவங்க 2 பேர் நடிப்பாங்க. இருக்கு ஆனா இல்ல அப்படிங்கிற ஒரு காமெடி உங்களுக்கு தெரியும். அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச அந்த ட்ரெண்ட்ல. அதுக்கப்புறம் காலம் வந்து என்ன நடிகராகிடுச்சு டைரக்ஷன்ல இருந்து. சந்தான சார் படத்துல நடிக்க மாட்டோமா அவர் என்ன சீரியஸ் ஆன அளவு 10 பேர் போட்டிருக்கு. நம்ம டைரக்டர் அசிஸ்டன்ட் பார்த்தோம், கோஆர்டினேட்டர் பார்த்திருக்கோம், வில்லனா வேலை நடிச்சிட்டு இருக்காரு மாயாண்டி குடும்பத்தார் வெயில் ஜெயில் அப்படின்னு. அப்புறம் இவர் எப்படி காமெடிகளை கொண்டு வரணும் தெரியாம முடிச்சுட்டு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அப்ப அவர் படங்களை நடிக்கிறது வாய்ப்பே வராது. நான் ஒரு பக்கம் எல்லி சார் படத்தை கலக்கிட்டே இருப்பேன், தேசிங்க ராஜா மனங்குத்தி பிறவி வேணாம் வெள்ளக்காரன் போயிட்டே இருப்பேன். ஆனா சந்தான சார் படத்துல வர்ற அழைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன கேரக்டரா வரும். நான் நோன்னு சொல்லிட்டே இருப்பேன். சந்தான சாரோட ஸ்நாக்ஸ் சாப்பிடுறது இல்லை, டிஃபன் சாப்பிடுறது இல்லை, உட்காந்து மீல் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். 16 வருஷத்துக்கு அப்புறம் இந்த வாய்ப்பை வந்து எனக்கு கார்த்திகை சார் கொடுத்தாங்க. இந்த படம் மற்றவங்களுக்கு தேவைதான் தெரியாது, சந்தான சாருக்கு நம்மளை பிரியவே கூடாது முடிவோட நடிச்சிருக்கேன். நான் படத்துல ஒரு 7வது நாள் ஷூட்டிங்ல வந்து ஃபுட்டேஜ் பார்த்துட்டு சந்தானம் கிட்ட வந்தாங்க. அண்ணா உண்மையிலே எக்ஸ்ட்ரானவே பண்ணிருக்கீங்கன்னு, இனிமேல் தொடர்ந்து பண்ணுவாங்க. அந்த ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப ஒரு அற்புதமா இருந்துச்சு. இந்த நேரத்தில் வந்து என் கூட நடிச்ச டைரக்டர் தமிழ் சாரா இருக்கட்டும், என்னுடைய அன்பு அண்ணன் MS பாஸ்கரன் இருக்கட்டும், என்னுடைய அன்பு சகோதரர் கூல் சுரேஷ் அவர்கள், அப்புறம் வந்து என் கூட தொடர்ந்து நடிச்சிட்டு இருந்த நம்முடைய மாறன் சார், சேசு சார், அப்புறம் பாக்கியம் சார், அப்புறம் ஹீரோயினி, வேற விட்டு போயிட்டீங்களா, என் கூட நடிச்சா மோட்டர் ராஜேந்திரன் அண்ணன், அப்புறம் என் கூட இணைய நடிச்சிருக்க ஜான் விஜய், இவங்க எல்லாருமே இந்த படத்துல வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல போட்டி போட்டு தான் நடிச்சாங்க. இதான் உண்மை. முக்கியமா என்னுடைய நண்பர் ஜான் விஜய் என் கூட பயங்கர போட்டி போட்டு நடிச்சார். ஏன்னா 2 பேரும் ஈக்குவல் கேரக்டர். அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் என்னுடைய இந்த படத்தோட ப்ரொடியூசர், எனக்கு தெரிஞ்சு ப்ரொடியூசர் யார் தான் நடராஜ் சார் தான். ஏன்னா அவங்க மெயின் ப்ரொடியூசர் விஷ்ணு பிரசாத் நான் பார்த்தது இல்லை. நமஸ்காரம் சார், நான் உங்களை பார்த்தது இல்லை. இருந்தாலும் எங்களுக்கு ப்ரொடியூசரா நடராஜ் சார் தெரிஞ்சாரு. உண்மையிலே வந்து மீகாமன்னா மாலுமின்னு சொல்லுவாங்க, மாலுமின்னு கேப்டன். இந்த ப்ராஜெக்டுக்கு சந்தான சாரை வச்சு பண்ற மிகப்பெரிய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டுக்கு அவர் உண்மையிலே மீகாமன் நடராஜ் சார். 65 நாள் ஷெட்யூல வந்து கண்டினியூ நடத்துறது வந்து ரெக்கார்ட் பிரேக் யாராலையும் முடியாதுங்க. எவ்வளவு பெரிய ஒரு டிசைனரா இருந்தாலும் ரெக்கார்ட் பிரேக் பண்ண முடியாது. அதுக்கு 2 பேரோட உழைப்பு பயங்கரமா இருக்கணும். ஒன்னு பிளான் A, பிளான் B, பிளான் Cன்னு வச்சுக்கணும். அதை வந்து கார்த்திகை சார் வச்சிருந்தாரு. ஆனா நடராஜ் சார் ஒரே பிளான் தான். என்னது, ஒரே ஷெட்யூல முடிக்கிற ஒரு பிளான் வச்சிருந்தாரு. இது 2ம் சேர்ந்து 65 நாள் ஒரு காமெடி படத்தை எடுத்திருக்கோம்னா, இந்த படம் வெறும் காமெடி படம் மட்டும் இல்ல, சரியான திட்டமிடுதலுக்கு சந்தான சாரை வச்சு எவ்வளவு பெரிய பட்ஜெட் எடுத்தாலும் படம் வெற்றி அடைங்கிறதுக்கு உதாரணமா இந்த படம் இருக்கு. அப்புறம் இந்த படத்துல வேலை பார்த்த உதவி இயக்குநர்கள், அசோசியேட் டைரக்டர், இவங்கெல்லாம் நான் பெருமையோடு சொல்லிக்கிறேன். ஆல்பின் சார், அப்புறம் நம்ம தீபக், பிரேம் சார், மஞ்சு சார், நம்மளோட கோ டைரக்டர், எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.